ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் எஸ்ஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் ஓட்டர் ஐடி, ஓட்டர் லாகின், இந்த மாதிரி ஓட்டர் லாகின் அப்படிங்கிறத வேணால் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் இதில் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், ஃபில் நியூமரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஃபில் நியூமரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணது பாருங்க, உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுது. உங்க மொபைல் நம்பர் கொடுத்து இதுக்கு நீங்க ஆல்ரெடி ஐடி ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். உங்ககிட்ட ஐடி இல்ல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பிளேலிஸ்ட்ங்கிறதுல பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கான பிடிஎஃப் கொடுத்து வச்சிருக்கேன். ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, சேஞ்ச் பண்றது, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி சொல்லிட்டு இதுல வந்து இந்த ஐடி கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது டவுட் இருந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதில் லிங்காக கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எது டவுட் இருந்தால் நீங்கள் அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜில் கேட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணப்போது என்ன கொடுத்தீங்களோ அது இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்ச, அதாவது நீங்கள் என்ட்ரி பண்ண உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஸோ ஓடிபி என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல பாருங்க, ஃபீல்ட் நியூமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணது உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ நான் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ண சொல்றாங்க. அதை நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. இப்போ உங்க ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்ச் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்தது பாருங்க, இந்த ஓட்டர் ஐடி நம்பருக்கு சொந்தமான டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. அவங்களுடைய பெயர், ஓட்டர் ஐடி நம்பர், சீரியல் நம்பர், பார்ட் நம்பர், அவங்க எந்த ஸ்டேட், எந்த தொகுதி எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லி ஓடிபி சென்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா மொபைல் நம்பரும் கொடுத்துட முடியாது. நீங்க என்ட்ரி பண்ண ஓட்டர் ஐடி நம்பரோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு உண்டான ஓடிபி மட்டும் தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஓட்டர் ஐடியோட என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த நம்பர் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அந்த நம்பர் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் அதே பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்த்து நீங்க அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான, அதாவது லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி அதுல சென்ட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஓடிபி என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவ் ஆன ஓடிபி நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஓடிபி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த வெரிஃபை ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல செலக்ட் கேட்டகரி, ஏதாவது ஒரு கேட்டகரி இந்த மூணுல செலக்ட் பண்ண சொல்றாங்க. என்ன செலக்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, என்ன ஆப்ஷன்னா, நீங்க 2002, அதாவது இதே மாதிரி எஸ்ஏஆர் பாத்தீங்கன்னா 2002 தான் லாஸ்டா நடந்துச்சு. ஸோ அந்த 2002 எஸ்ஏஆர்ல வந்து நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க 2002 அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இல்ல அந்த 2002 நீங்க ஓட்டு போடல, இல்ல உங்க ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க உங்க வீட்ல அப்படின்னா இந்த ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க. 2002 ஓட்டு போட்டிருக்கணும். இல்ல யாருமே ஓட்டு போடல, நீங்களும் ஓட்டு போடல, உங்க பேரண்ட்ஸும் ஓட்டு போடல, அந்த 2002 லிஸ்ட்ல அவங்களும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த மூணாவது செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மூணையுமே நான் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சொல்றேன். நம்மளுடைய பேரண்ட்ஸ், ஃபாதர் இல்லாட்டி மதர் இல்லாட்டி தாத்தா பாட்டி யாராவது ஓட்டு போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுமே கீழே பாருங்க ஒரு சில டீட்டெயிலாம் என்கிட்ட கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா, நம்ம என்ட்ரி பண்ணோம்ல 2002 இல்லாட்டி 2005ல வந்து என்னுடைய தாத்தா பாட்டி இல்லாட்டி அம்மா அப்பா யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட டீட்டெயில் தான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஸோ அவங்களோட டீட்டெயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேட்குறாங்க. இந்த இடத்துல ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிருங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிடலாம். அடுத்து அவங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி செலக்ட் பண்ண சொல்றாங்க. அவங்க இதை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ 2002 2005ல எங்க இருந்தாங்களோ அந்த அசம்பிளி செலக்ட் பண்ணுங்க. இல்ல அப்பையில இருந்து இதே அட்ரஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னா இப்போ என்ன அசம்பிளி இருக்குதோ அதை செலக்ட் பண்ணுங்க. இது அசம்பிளி கரெக்டா செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து மூணாவதா போலிங் ஸ்டேஷன் அண்ட் நேம் இன் 2002 2005 கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்ட் சீரியல் இன் 2005 2002 கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இந்த ஹோம் பேஜ்ல வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க, சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போயிடும். இதுல வந்து உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து வியூ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுமே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போச்சு. இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்ககிட்ட நேம் எதுவுமே இல்ல, அதாவது உங்ககிட்ட நேம் மட்டும் தான் தெரியும், உங்க பாட்டி அம்மா அப்பாவோட நேம் மட்டும் தான் தெரியும், சர்ச் பை நேம் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு அசம்பிளி செலக்ட் பண்ணிட்டு அடுத்து அவங்களுடைய நேம் என்ட்ரி பண்ணணும். நேம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க தமிழ்ல தான் என்ட்ரி பண்ணணும். 2002 2005ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தமிழ்ல தான் ஓட்டர் ஐடி இருந்துச்சு. தமிழ்ல டைப் பண்ணுங்க. தமிழ்ல எப்படி டைப் பண்றதுன்னு தெரியலன்னா அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம சேனல்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்குது, வீடியோ இருக்குது.
இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ்ல உங்க உறவினர் பேரை நீங்க இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு, அவங்களுடைய ஃபாதர், மதர் இந்த மாதிரி யாராவது ஹஸ்பண்ட் நேம், கார்டியன் நேம் இந்த இடத்துல தமிழ்ல என்ட்ரி பண்ணிட்டு, ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த இடத்துல சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொரு வருஷமே பார்க்கலாம். 2024, 2022 சொல்லிட்டு இதுல நீங்க வந்தீங்க அப்படின்னா 2002 இல்லாட்டி 2005 பாருங்க SIR அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்காருங்க பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன்ஸ் 2005 சொல்லிட்டு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம வந்து எலக்ட்ரல் ரோல் சர்ச் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். இந்த லிஸ்ட் இல்லாட்டி 2002 இல்லாட்டி 2005 இந்த SIR நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய தொகுதியை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய போலிங் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் கோடு கொடுங்க. கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுங்க. ஸோ அந்த டயத்துல உங்களுக்கு தேவையான டீடைல்லாம் உங்களுக்கு இதுல PDF வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த PDF பார்த்து நீங்க இந்த டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணலாம். பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், போலிங் ஸ்டேஷன் எல்லாமே. ஸோ இதெல்லாம் கரெக்டா நீங்க அந்த இடத்துல பார்த்து சர்ச் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு இதுல உங்க ரிலேஷன்ஷிப், அதாவது அதுல நீங்க சர்ச் பண்ணி என்ட்ரி பண்ண டீடைல்ஸ் எல்லாம் யாரோடதுன்னு கேட்பாங்க. இப்ப ஃபாதர் அப்படின்னா ஃபாதரோட செலக்ட் பண்ணிட்டு கீழே சர்ச் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்ததும் உங்களுக்கு கீழே நீங்க யாரோட சர்ச் பண்ணீங்களோ அவங்களுடைய டீடைல், அவங்களுடைய எலக்ட்ரல் நேம், அவங்க ஃபாதர் நேம், அவங்களுடைய ரிலேட்டிவ் அம்மா அப்பா அவங்களுடைய நேம், அந்த மாதிரி அவங்களுடைய அசம்பிளி எல்லாமே இதுல காட்டுறோம். ஸோ இதுல நீங்க எல்லாமே கரெக்டா என்ட்ரி பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டானவங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிட்டு இந்த கீழே இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிறது கொடுங்க. கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்ததும் இந்த பேஜ்ல என்ன கேட்கறாங்க பாருங்க, உங்களுடைய டீடைல் கேட்பாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், உங்களுடைய மதர் நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அப்புறமா உங்களுடைய ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் சொல்லிட்டு அடுத்து உங்களுடைய போட்டோ எல்லாமே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இதுல ஏதாவது இல்ல அப்படின்னா மேனிட்டரி தேவையில்லை. இந்த இடத்துல எங்க ஸ்டார் போட்டிருக்கோ அது மட்டும் நீங்க கரெக்டா கம்பல்சரி என்ட்ரி பண்ணணும். இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இருந்தா என்ட்ரி பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டீடைல்ஸ் எல்லாம் மறுபடியும் வெரிஃபை பண்றதுக்காண்டி ப்ரீவியஸ் டீடைல்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்மிட் அப்படிங்கறது கொடுங்க. கொடுத்தது அடுத்து வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேஜுக்கு போகும். இந்த வெரிஃபிகேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆதார் OTP அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு மேல உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணணும். அடுத்து கெட் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆதாரோட லிங்க் பண்ணிருக்க நம்பருக்கு OTP வரும். அந்த OTP-ய நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெரிஃபிகேஷன் உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கரெக்டான OTP கொடுக்கணும். அதை விட முக்கியமானது உங்களுடைய இப்ப கரெக்டா நீங்க வச்சிருக்க ஓட்டர் ஐடியில நேம் அப்படியே ஒரு ஸ்பெல்லிங், ஒரு ஸ்பேஸ் எதுவுமே மாறாம ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த பேஜ் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இவரு ஆன்லைன்ல பண்ணது சக்சஸ், இல்லாட்டி ஃபைல்ட் ஆயிடும். ஸோ இதுல இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு அது மாதிரி நேம் சேமா இருக்குது. அதனால இது என்ன பண்றேன், OTP எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். அவ்வளவுதாங்க, ஓகேங்களா. அடுத்து இந்த பேஜ்ல பேலன்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல லாஸ்டா 2002ல உங்ககிட்ட என்ன டீடைல்ஸ் இருந்துச்சோ, அதாவது லாஸ்டா 2002ல நீங்களே ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அதோட டீடைல், அதோட கார்டு நம்பர், அப்ப இருந்த கார்டு நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இதெல்லாம் உங்களோட டீடைல தான் நீங்க என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து இந்த பேஜ்ல மறுபடியும் உங்களோட டீடைலை என்ட்ரி பண்ணிட்டு நீங்க சப்மிஷன் பண்ணலாம். இல்லங்கிற பட்சத்துல மூணாவது ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 2002ல உங்க பேரண்ட்ஸும் போடல, நீங்களும் போடல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வராது. சோ இந்த பேஜ் வராம டைரக்டா இந்த பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல உங்களோட டீடைல் மட்டும் நீங்க என்ட்ரி பண்ணி சப்மிஷன் பண்ணிருங்க, ஓகேங்களா. சோ நீங்க ஆன்லைன்ல சப்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல நீங்க பண்ண தேவையில்ல, ஏதாவது ஒன்னு பண்ணா போதும். சோ இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. வேற எதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல
கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழில் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.